60 வயசுக்கு மேல நெறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய தலைவலி என்னன்னா, ராத்திரி நிம்மதியா தூங்க முடியறதில்ல. நல்லா கண்ணசந்து தூங்கி, காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கணும்னு தான் எல்லாருக்கும் ஆசை. ஆனா ஒவ்வொரு ராத்திரியும் தூக்கத்துக்காக போராடுற மாதிரி இருந்தா, அது எவ்ளோ பெரிய கஷ்டம் இல்லையா? உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கா? நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பீங்க. ஆனா நடுராத்திரில திடீர்னு ஏதோ ஒண்ணு உங்கள எழுப்பி விடும். பாத்ரூம் போயிட்டு வந்து படுத்தா, அதுக்கப்புறம் தூக்கம் வர்றதுக்குள்ள பொழுது விடிஞ்சிடும். ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு நம்மள பலரும் சொல்ற காரணம் என்ன? வயசாயிடுச்சுப்பா, அதான் இப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா உண்மையில காரணம் அது மட்டும் இல்ல. வயசாகிறது ஒரு முக்கியமான பங்கு வகிச்சாலும், நாமளே அறியாம செய்யற சில சின்ன சின்ன பழக்கங்கள் தான் இந்த பிரச்சனைய ரொம்ப பெருசாக்குது. இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த பழக்கங்கள மாத்துறது முழுக்க முழுக்க நம்ம கையில தான் இருக்கு. சரி, வாங்க முதல்ல இந்த பிரச்சனையோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம உடம்புக்குள்ள உண்மையில என்னதான் நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான். நம்ம உடம்புல நைட் வாட்ச்மேன் மாதிரி ஒரு ஹார்மோன் இருக்கு. அதோட பேரு வாசோப்ரெசின். அதோட வேலை என்ன தெரியுமா? நம்ம தூங்கும்போது நம்ம சிறுநீரகத்துக்கிட்ட போய் ஹே, இப்போ ரெஸ்ட் டைம், மெதுவா வேலை செய், அதிகமா சிறுநீரை உருவாக்காதன்னு சொல்லும். ஆனா வயசாக ஆக இந்த நைட் வாட்ச்மேன் ஹார்மோன் சுரக்கிறது குறைஞ்சிருது. அதனால நம்ம சிறுநீரகம் ராத்திரின்னே பார்க்காம பகல் மாதிரி ஓவர் டைம் பார்த்து அதிகமா சிறுநீரை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிரு. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம சிறுநீர் பையோட சைஸு. இங்க பாருங்க, சின்ன வயசுல நம்ம பிளாடர் கிட்டத்தட்ட 400 மில்லி, அதாவது ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணியை பிடிச்சு வைக்கும். ஆனா 60 வயசுக்கு மேல அதோட அளவு சுருங்கி ஒரு சின்ன டீ கப் அளவுக்கு, அதாவது வெறும் 150 மில்லி தான் பிடிக்கும். அது மட்டும் இல்ல, ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுறதால சும்மா பாதி நிரம்புறதுக்குள்ளேயே டக்குன்னு பாத்ரூம் போன்னு நம்ம மூளைக்கு அவசர சிக்னல் அனுப்ப ஆரம்பிச்சிரும். இதனால தான் கொஞ்சமா இருந்தாலும் அடிக்கடி போக வேண்டியிருக்கு. இப்போ நம்ம உடம்புல நடக்கிற இந்த மாற்றங்களோட நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யற சில தப்புகளும் சேரும்போதுதான் பிரச்சனை ரொம்ப பெருசாகுது. அப்படி நம்ம தூக்கத்தை கெடுக்கிற அந்த மறைமுக எதிரிகள் யார் யாருன்னு இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. எதிரி யாருன்னு கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. அது தண்ணி தான். ஆனா இருங்க, தண்ணி குடிக்கிறது தப்புன்னு நான் சொல்லல. நாம எப்போ எப்படி குடிக்கிறோங்கிறது தான் இங்க மேட்டர். சாயங்காலம் 6 மணிக்கு மேல நம்ம அதிகமா தண்ணி குடிச்சா, ஏற்கனவே ஓவர் டைம்ல வேலை செய்யற நம்ம சிறுநீரகத்துக்கு இன்னும் அதிக வேலையை கொடுக்கறோம். இதுல நாம கவனிக்காத இன்னொரு விஷயம், ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியை குடிக்கிறது. அந்த குளிர்ச்சி நம்ம சிறுநீர் பையை இன்னும் தூண்டி விட்டு சீக்கிரமா பாத்ரூம் போகணுங்கிற உணர்வை உண்டாக்கும். அடுத்து நம்ம சாப்பாடு. ராத்திரி நேரத்துல உப்பு அதிகமா இருக்கிற ஊறுகாய், அப்பளம் மாதிரி விஷயங்களை சாப்பிட்டா என்னாகும்? தாகம் எடுக்கும், நாமளும் தண்ணிய குடிச்சிட்டே இருப்போம். ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நாம உடம்புக்கு நல்லது, ரிலாக்ஸா இருக்கும்னு நினைக்கிற கிரீன் டீ, மசாலா டீ மாதிரியான ஹெர்பல் டீ எல்லாமே இயற்கையிலேயே டயோரிட்டிக்ஸ், அதாவது சிறுநீரை அதிகமா வெளியேற்றக்கூடியவ. நல்லதுன்னு நினைச்சு நாமளே நம்ம தூக்கத்தை கெடுத்துக்கிறோம் பாருங்க. நம்மள கிட்டத்தட்ட ஒரு 90% பேர் செய்யற ஒரு பொதுவான தப்பும் இதுதான். தூங்க போறதுக்கு முன்னாடி சரி ஒரு முன்னெச்சரிக்கையா போயிட்டு வந்துடலான்னு பாத்ரூம் போறது. ஆனா உங்க பிளாடர் நிரம்பாதப்போ நீங்க அதை வலுக்கட்டாயமா காலி செய்ய முயற்சி பண்ணும்போது உங்க மூளைய நீங்களே கன்ஃபியூஸ் பண்றீங்க. இதனால உண்மையிலே பிளாடர் காலியா இருந்தாலும் கூட எழுந்துரு அப்படின்னு ஒரு தப்பான அலாரத்தை அடிக்க உங்க மூளை பழகிடும். இது தேவையே இல்லாம தூக்கத்தை கெடுக்கிற ஒரு பழக்கம். ஐயோ, இவ்ளோ பிரச்சனையான பயப்படாதீங்க. இது எல்லாத்துக்கும் ரொம்ப சிம்பிளான நம்ம அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய தீர்வுகள் நிறைய இருக்கு. இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க ராத்திரி தூக்கத்துல ஒரு பெரிய நிம்மதியை கொண்டு வரும். அது என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம். காலையில ஒரு சின்ன நடை போறதுக்கும் ராத்திரி தூக்கத்துக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா? பெரிய சம்பந்தம் இருக்கு. பகல் முழுக்க நம்ம நிற்கும் போதும் உட்கார்ந்துருக்கும் போதும் தண்ணி நம்ம கால்கள்ல லேசா தேங்கி நிற்கும். நம்ம ராத்திரி படுக்கும்போது தான் அந்த தண்ணி திரும்பவும் ரத்த ஓட்டத்துக்கு வந்து சிறுநீரகத்துக்கு போகும். ஆனா காலையிலே நீங்க சின்னதா ஒரு வாக் போனீங்கன்னா அந்த தண்ணி அப்பவே உடலோட சுழற்சிக்கு வந்து வெளியேறிடும். இதனால ராத்திரி சிறுநீரகத்துக்கு வேலை பாதிக்கு பாதி குறைஞ்சிடும். அடுத்து நீங்க தூங்குற பொசிஷன். சும்மா மல்லாந்து படுக்காம உங்க இடது பக்கம் திரும்பி படுத்து 2 முழங்காலுக்கும் நடுவுல ஒரு சின்ன தலையணை வச்சு பாருங்க. இப்படி படுக்கும்போது உங்க சிறுநீர் பை மேல இருக்கிற அழுத்தம் கம்மியாகும், ரத்த ஓட்டமும் சீராகும். இது பார்க்க சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம், ஆனா இதோட பலன் ரொம்ப பெருசு. சரி, இதெல்லாம் செஞ்சாச்சு. ஆனாலும் நடுராத்திரியில திடீர்னு முழிப்பு வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? உடனே பதறி போய் பாத்ரூமுக்கு ஓடணுமா? இல்ல, அதுக்கும் ஒரு டெக்னிக் இருக்கு. முழிப்பு வந்ததும் உடனே எழுந்திருக்காதீங்க. ஒரே ஒரு நிமிஷம் அமைதியா படுத்துக்கிட்டே உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க, என் பிளாடர் உண்மையிலே ஃபுல்லா இருக்கா இல்ல சும்மா ஒரு ஃபீலிங் மட்டும் வருதான்னு. ஃபுல்லா இல்லைன்னு தோணுச்சுன்னா ஒரு 5 தடவை மெதுவா ஆழமா மூச்சை இழுத்து விடுங்க. இது உங்க மூளைக்கு நீங்க கொடுக்குற ஒரு ட்ரைனிங் மாதிரி. ஹேய், இது ஒரு தப்பான அலாரம், இதை கண்டுக்காதன்னு அதுக்கு பழக்கப்படுத்துறீங்க. சரி, நம்ம இப்போ நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா இருக்கலாம்.
அதனால எல்லாத்தையும் விட முக்கியமான நீங்க இன்னிக்கே ஆரம்பிக்க வேண்டிய சில விஷயங்களை மட்டும் சுருக்கமா பாத்திரலாம் வாங்க. எல்லாத்தையும் கூட இப்போதைக்கு மறந்துடுங்க. வெறும் 3 விஷயம்தான். இந்த 3 மாற்றத்துல மட்டும் நீங்க முழுசா கவனம் செலுத்தினா போதும். உங்க தூக்கத்தோட தரத்துல ஒரு பெரிய வித்தியாசம் வர்றத நீங்களே உணர்வீங்க. 1. தண்ணிய மேனேஜ் பண்ணுங்க. சாயங்காலம் 6 மணிக்கு முன்னாடியே தேவையான தண்ணிய குடிச்சிடுங்க. அதுவும் சாதாரண தண்ணியா குடிங்க. 2. காலையில கொஞ்சம் உடலசைவு. ஒரு சின்ன நட போதும், அது ராத்திரி வேலையை ரொம்ப குறைக்கும். 3. ஸ்மார்ட்டா தூங்குங்க. இடது பக்கம் திரும்பி கால்களுக்கு நடுவுல ஒரு தலையணையோட தூங்கி பாருங்க. இந்த 3ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாத்தீங்களா, இதெல்லாம் ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்ல, ரொம்ப சிம்பிளான பழக்கங்கள் தான். இத மாத்துறது மூலமா நாம எழுந்த அந்த நிம்மதியான ராத்திரிய நம்மால திரும்பவும் கொண்டு வர முடியும். ஏன்னா இதுக்கான கண்ட்ரோல் முழுக்க முழுக்க நம்ம கையில தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம முழுசா தூங்கி எழுந்தா அடுத்த நாள் காலை எவ்ளோ புத்துணர்ச்சியா, எவ்ளோ அழகா இருக்கும்.